பசுமை நிறைந்த கிராமத்தின் ஓரத்தில் வாழ்ந்த ராமசாமிக்கும் அவன் அன்பு மாடு பொன்னிக்கும் இடையிலான பாசம் ஒரு சாதாரண உரிமையாளர் மாடு உறவு அல்ல, அது குடும்ப பாசம். ஒவ்வொரு காலையும் பொன்னியின் நெற்றியை தடவி நாளை தொடங்கும் ராமசாமியின் வாழ்க்கை அமைதியாக சென்றது. ஆனால் கடும் வறட்சி வந்து வயல்கள் உலர்ந்தபோது வாழ்வாதாரம் இட்செல்ஃப் கேள்விக்குறியாகியது. பலர் மாடுகளை விற்கத் தொடங்கினாலும் இவள் என் சொத்து இல்லை, என் குடும்பம் என்ற நம்பிக்கையுடன் ராமசாமி பொன்னியை விட மறுத்தான். இரவு பகலாக உழைத்து தண்ணீர் எடுத்து வந்து நிலத்தை காப்பாற்ற முயன்றான். அவன் முயற்சியில் உறுதியும் பொன்னியின் கண்களில் நம்பிக்கையும் ஒழிந்திருந்தது. இறுதியில் கருமேகங்கள் கூடி மழை பொழிந்தது. உலர்ந்த நிலம் மீண்டும் பசுமையடைந்தது. மகிழ்ச்சியில் பொன்னியை அணைத்துக் கொண்ட ராமசாமியின் கண்களில் கண்ணீர் கலந்த நன்றி தெரிந்தது. மனிதன் மற்றும் விலங்கு இடையேயான உண்மையான பாசமும் நம்பிக்கையும் இருந்தால் எந்த வறட்சியும் வாழ்க்கையை வெல்ல முடியாது என்பதையே இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது.